ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஐஆர் 2026னுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வெளியிட்டு வராங்க. ஸோ உங்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் வரப்போகிற தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியும். ஸோ அதனால் அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அதில் போய்ட்டு உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வச்சு உங்களுடைய பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத சிம்பிளாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழேங்க பாருங்கள் சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதும் அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம், அல்லது உங்களுடைய பெயர் வயது வச்சு சர்ச் பண்ணலாம், அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் அந்த 3வது ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஜென்ரலாக சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும், அதையும் டைப் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக ஜஸ்ட் இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் காலமில் டீட்டெயில்ஸ் வரல அப்படின்னா உங்களால் ஓட்டு போட முடியாது. இருந்தாலும் நீங்கள் இறுதி வாக்காளர் பட்டியலினுடைய அந்த பிடிஎஃப் ஃபைல்லையும் உங்களுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி அந்த பூத் ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த சர்ச் பை எபிக்லேயே நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா கீழே வந்து பாருங்களேன், எபிக் நம்பர் அப்படின்னு போட்டதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அப்புறம் உங்களுடைய பெயர், உங்கள் ஏஜ் இருக்கும், ரிலேட்டிவ் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற தொகுதி, எந்த சட்டமன்ற தொகுதியும் சட்டமன்றத்தினுடைய நம்பரு, அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. பார்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 160 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய சீரியல் நம்பரு, அப்புறம் வாக்குச்சாவடி மையத்தினுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, போலிங் ஸ்டேஷன் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய பெயர் எந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கோ அந்த வாக்காளர் பட்டியலில் எத்தனாவது சீரியல் நம்பரில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பார்ட் சீரியல் நம்பர். நீங்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இதில் என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த சீரியல் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதில் இருக்கும். ஓகே, இப்போது இதில் ஆக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான அந்த பூத் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான். அடுத்தபடியாக இந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டினுடைய பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் இந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பாருங்கள், இந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த ஹோம் பேஜ்லேயே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதும் அடுத்ததாக இங்கே மேலே பாருங்கள் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 அப்படின்ட்டு இருக்குது. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வெளியிட்டு வராங்க. இப்போ இதில் போய்ட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரோல் டைப் எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. மதியம் 3 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா எல்லா மாவட்டத்துலையும் வெளியிட்டதுக்கப்புறமா இதில் எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் அப்படின்னு கொடுத்து 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு சேம் அதே தான், டிராஃப்ட் ரோல் எப்படி கிளிக் பண்ணுறோமோ ஜஸ்ட் அதில் ஃபைனல் ரோல் அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அந்த சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும். இந்த கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு இப்போ ஒட்டுக்கா இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய கம்ப்ளீட் எல்லா பூத்தினுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டும் வேணும் அப்படின்னா டவுன்லோட் எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் ஃபார் ஃபுல் ஏசி அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து நான் ஓட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பூத்தினுடைய எல்லா பர்டிகுலராக ஒரு பூத்தினுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட் தான் வேணும் அப்படின்னா கீழே பூத்தினுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஓட்டர்ஸ் சர்வீசஸில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், அதில் பார்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சீரியல் நம்பர் தான் இது. ஜஸ்ட்டு நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கான அந்த பார்ட் சீரியல் நம்பர் டைப் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பர்டிகுலராக அந்த வாக்குச்சாவடி மையத்துக்கான ஓட்டர்ஸ் லிஸ்ட் மட்டும் டவுன்லோட் ஆயிரும்.
ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த இன்ஃபர்மேஷன். முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஃபர்தராக இதுக்கப்புறம்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த டைம்லைன்லாம் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு மட்டும் தான். ஸோ அடுத்ததாக எப்போ ரிவிஷன் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஆட் பண்ண முடியும். ரிவிஷன் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஃபார்ம் 6 எப்போனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இந்த எலெக்ஷனில் வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு இந்த பெயர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.